வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. சமீபமாக 2-3 காணொலிகளில் சொல்லன்றதெல்லாம் மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் பல நியூ வியூவர்ஸ் நம்மளோட வீடியோஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு நிமிடம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிப்பீங்களான்றதை வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு தொடர்ந்து இந்த காணொலியை பாருங்கள். இன்றைக்கி ஒரே காணொலி தான், ஆனால் 2 தலைப்புகள். ஒன்று, வேதாரண்யத்தில் நாகப்பட்டினத்தில் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை மீனவர் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேப்சர் பண்ணி வச்சுருந்தாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த காணொலியை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதை குறித்து பேச போகிறோம், அந்த சச்சரவு குறித்து பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் ஒருத்தர் இருக்கார், அவரை குறித்தும் ஒரு சர்ச்சை இருக்குது. இந்த 2 விடயங்கள் குறித்தும் ஒரே காணொலியில் பேச போகிறோம். ஸோ பொறுத்திருந்து முழு காணொலியும் பாருங்கள். வணக்கம் பாரி. வணக்கம். அந்த வீடியோ நீங்கள் எத்தனை பார்த்துருப்பீங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வயரை வந்து கையில் காலில் கட்டியிருந்தாங்க. கான்ஃப்ளிக்ட் என்ன அப்படிங்கிறத பற்றியும் பேசுவோம். பட் அதை பார்க்குறப்போ வந்து நிஜமாவே என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ஒரு சங்கடமான ஒரு சூழ்நிலை. அதோட கமெண்ட்ஸும் பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இல்லை. நீங்கள் அதை குறித்து ஒரு கருத்தெல்லாம் கூட பதிவிட்டு இருந்தீங்க. ஸோ அதை குறித்து என்ன? இதை வந்து சரி செய்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். ஆனால் அது எங்களோட இயக்கம் வந்து கட்டாயம் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை வந்து நாங்கள் உருவாக்குவோங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. என்ன மாதிரி தீர்வுங்கிறதையும் நம்ம இங்கே பேசிடுவோம். இப்போ நடந்த சம்பவத்தை பார்ப்போம். இந்த நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தை சார்ந்த மீனவர்கள் ஒரு ஈழத்தமிழரை கைகள் கட்டப்பட்டு கால்கள் கட்டப்பட்டு அதுவும் அந்த இந்த கைகளால் கட்டப்பட்டு கொண்டு வராங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நடுக்கடலில் நாங்கள் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது இவர்கள் எங்களுடைய கடவு அதாவது அந்த வேகமாக வர ஒரு போட் இருக்கும், சின்ன போட், அந்த ஸ்பீட் போட் மாதிரி அதில் வந்து எங்களுடைய போட்டில் ஏறி எங்களை வந்து தாக்க முற்பட்டு அதில் எங்களோட இதெல்லாம் வந்து அதாவது பேசிக்கான இன்ஜினை திருடுறது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதில் என்னென்னா, அவங்க வந்து அவங்க வலைகளை அறுக்கிறதுக்கு முயற்சித்தாங்க. இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவங்ககிட்ட இருக்க மீனை வந்து திருடிட்டு போக வந்தாங்க அப்படின்னு. ஸோ பேசிக்காக இப்போ காவல்துறை வழக்கு எப்படி பதிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் திருட வந்தவர்கள், அவர்கள் கடல் கொள்ளையர்கள். அதுக்கு அடுத்து வந்துட்டு தமிழக மீனவர்களுடைய மீன்களை வந்து திருட முயற்சித்தார்கள். இந்த மீனை திருட வந்தாங்க, இன்ஜின் திருட வந்தாங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு வந்து இந்திய அரசும் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையும் இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுடைய கூற்றாகவும் இருக்குது. இந்த கூற்றை வச்சுக்கிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மீனவர்களும் ஈழத்தமிழர்களையும் ஈழ மீனவர்களையும் வந்து கண்டமேனிக்கு வசைப்பாடி கொண்டு இருக்கக்கூடிய போக்கை நம்ம ஒரு பக்கம் பார்க்குறோம். இது தமிழனாக இருந்து இந்த பார்வையை பார்க்குறோம். அடுத்து அந்த பக்கம் பாருங்கள். தமிழர்களுடைய பார்வையில் சிங்களவனுக்கும் உனக்கு என்ன வேறுபாடு, தமிழ்நாட்டு தமிழனுக்கும் சிங்களவனுக்கு என்ன வேறுபாடு, சிங்களவன் எப்படி எங்களை கட்டி வச்சு அடித்தானோ அதே மாதிரி கொடுமையாக எங்களை கட்டி வச்சு இது பண்ணி சித்திரவதை பண்ணி அடிக்கிற அளவுக்கு நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், வந்து நீ எதுக்கு வந்து எல்லை கடந்து வந்து மீன் பிடிக்கிற, எல்லை கடந்து வந்தனால தான் எங்கள் மீனவர்களும் உன்னை தாக்குறாங்க. தாக்குனவர் வந்து பருத்தித்துறையை சார்ந்த மீனவர் தான். இது வந்து ஈழத்தமிழர்கள் சொல்கிறாங்க. பருத்தித்துறைங்கிற அந்த பகுதியை சார்ந்த ஒரு மீனவ குடும்பத்தை சார்ந்த நபர் தான் அவர். இப்போ பிடிபட்டிருக்கிறவர். அவங்க வந்து கடல் கொள்ளையர்கள் அல்ல, மீனவர்கள். எல்லை தாண்டி வந்து நீங்கள் மீன் பிடிச்சதுனால அவங்களோட வலைகளை அறுக்க முற்படும் பொழுது இந்த தாக்குதல் நடந்து அந்த தாக்குதலில் இந்த நபரை வந்து கட்டி இழுத்துட்டு வந்திருக்காங்கங்கிறது தான் ஈழத்தமிழர்கள் தரப்பில் சொல்லப்படுறது. இப்போ 2 தரப்பும் வந்து மாறி மாறி இணையதளங்களில் மோதி கொள்வது இருக்கு. 2 பேருமே தமிழர்கள். இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனையை மூட்டி விடுறானா அதில் குளிர்காரவன் யார், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான சிக்கல் என்ன, இந்த சிக்கலை எப்படி நம்ம தீர்க்கணும் அப்படிங்கிற அந்த பார்வையை நம்ம இதில் பார்க்கணும். ஸோ இதை முழுமையாக பார்க்கணும் அப்படின்னா தமிழக மீனவர்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் காலங்காலமாக பிடித்து கொண்டிருந்த பகுதிகளில் தான் மீன் பிடிக்கிறோம். இதில் வந்து கடலில் வந்து எல்லை இல்லைன்னு பேசிக்கிட்டு இப்போ கடைசியில் வந்துக்கிட்டு எங்களை எங்கேயுமே மீன் பிடிக்க விட மாட்டேங்கிறாங்க. எங்கள் எல்லைக்குமே தாண்டி வந்து சில நேரம் சிங்கள இராணுவம் வந்து எங்களை சுடுது. எப்படி நாங்கள் மீன் பிடிச்சி எப்படி நாங்கள் தொழில் நடத்துறதுன்னு சொல்லி தமிழக மீனவர் தரப்பு தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பல பேர் பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. தமிழக மீனவர்களுடைய படகுகளை இலங்கை அரசாங்கம் கைப்பற்றிட்டு போயிருக்கு. கிட்டத்தட்ட 150 படகுகளுக்கு மேலே இது வரைக்கும் இலங்கை அரசாங்கம் வந்து கைப்பற்றிட்டு போனது. அதெல்லாம் கொடுக்கவும் கொடுக்காது, எதுவும் பண்ணாது. அதுக்கு இப்போ இந்த கடந்த 5 ஆண்டுகள்லேயே கிட்டத்தட்ட 15-20 படகுகளை வந்து இலங்கை அரசாங்கம் வந்து படகுகள்னால் பெரிய அது குட்டி கப்பல்னு வச்சுக்கோங்க, அந்த மாதிரி இருக்கும் மீன் பிடிக்கிற இது. அவங்கள வந்து இப்போ பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அது இல்லாமல் மீனவர்களை கைது பண்ணி வச்சுருக்காங்க. கைது செய்யப்பட்ட மீனவர்கள் வந்து கிட்டத்தட்ட 150 பேருக்கு மேலே இப்போ இந்த கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலேயே இருக்கும். ஸோ இந்த எண்ணிக்கையே நான் குறைச்சி சொல்லணுங்கிறது தான். ஏன்னா அந்த அளவுக்கு பெரிய அளவு தமிழக மீனவர்கள் இலங்கை அரசாங்கத்தால் பாதிப்புக்கு உள்ளாராங்க. அதை நம்ம அடிக்கடி நம்ம பேசுகிறோம். ஆனால் அதே மாதிரி ஈழத்தமிழ் மீனவர்களுக்கும் பெரிய பிரச்சனை என்பது இங்கே உருவாயிருக்கு. இந்த 2 நாடுகளும் என்ன பண்ணுதுன்னா, தமிழர்களுடைய நிலப்பகுதியில் உட்காந்துக்கிட்டு இந்தியாவும் சரி ஸ்ரீலங்காவும் சரி தமிழனை ஒருத்தனுக்கு ஒருத்தன் மோதுறதுக்கான
ஒரு கருத்தை உருவாக்கி விட்டு இருக்கிறார்கள். அந்த மாதிரியான ஒரு மோதலுக்கான ஒரு சூழலை திட்டமிட்டு கட்டமைச்சு வச்சிருக்கிறாங்க. இப்போ எல்லாரும் எதுக்கு வாழ்கிறோம்? நம்ம பொருளாதாரத்தில் ஈட்டணும், அப்போ தான் நம்ம குடும்பத்தை போய் வாழ வைக்கணும். புரியுதா? இப்போ நம்ம எல்லாரும் நினைப்போம், ஒரு மான் இருக்குது, அந்த மானை போய் ஒரு சிறுத்தை வேட்டையாடினா சிறுத்தை கெட்டதுன்னு நினைப்போம். ஆனால் உண்மையான இயற்கையை பார்க்குறவன் அப்படி பார்க்கக்கூடாது. அந்த சிறுத்தை எதுக்கு வேட்டையாடுது? அப்போ தான் அதுக்கு பால் சுரக்கும், அப்போ தான் அது குட்டியை வளர்க்க முடியும். ஸோ சிறுத்தையும் தன் குடும்பத்துக்காக தான் வேலை செய்யுது, ஒரு மானும் தன் குடும்பத்தை பாதுகாக்க தான் வாழுது. இது எல்லாமே அவன் குடும்பத்தை பாதுகாக்கணுங்கிறக்காக தான் வாழ்க்கையை வாழ்கிறான். அதே போல் தமிழக மீனவர்களும் தன் குடும்பத்திற்காகத்தான் மீன் பிடிக்க கப்பலில் ஏறுறாங்க. ஈழத்து மீனவர்களும் தன் குடும்பத்திற்காகத்தான் மீன் பிடிக்க கப்பலில் ஏறுறாங்க. இவங்க 2 பேரும் இதில் கொடுமையிலும் கொடுமை, ஒரே இனம், ஒரே சாதி, ஒரே குடி, ஒரே நிலப்பரப்பு, எல்லாம் ஒன்று. உருவத்தில் வேறுபாடு இல்லை, மொழியில் வேறுபாடு இல்லை, இனத்தில் வேறுபாடு கிடையாது, குடியில் வேறுபாடு கிடையாது, தொழிலில் வேறுபாடு கிடையாது, வாழ்வியல் முறையில் வேறுபாடு கிடையாது. இருந்தாலும் இவனுங்க இன்னைக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. காரணம் என்ன? ஏன்னா தமிழனாக சிந்திப்பது இல்லை. இந்திய எல்லை பரப்பில் இருக்கக்கூடிய மீனவர்கள் இந்தியர்களாக சிந்திக்கிறார்கள். இலங்கை நிலப்பரப்புக்குள் இருக்கக்கூடிய மீனவர்கள் இலங்கை நபர்களாக சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். தமிழனாக சிந்திக்கல 2 பேருமே. தமிழனாக சிந்தித்திருந்தால் இந்த பிரச்சனையை தமிழர்களே முடிவு காண முடியும். ஸோ அப்போ என்னென்ன மாறணும், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இது எங்களுடைய இயக்கத்துடைய செயல்பாடு. இது எங்களுடைய இயக்கம் எப்படி இந்த பிரச்சனையை அணுகுங்கிறதுக்கான செயல்பாடை தான் நான் வெளிப்படையாக இங்கே பேச போகிறேன். முதல்ல தமிழக அரசு பாட்டம் ட்ராலருங்கிற வலைகளை பயன்படுத்துவதற்கு கடுமையான தடைகளை கொண்டு வர வேண்டும். தமிழக அரசு கொண்டு வரணும். பாட்டம் ட்ராலர் வலையை பற்றி சொல்லுங்கள். இந்த பாட்டம் ட்ராலர் அப்படின்னா என்னென்னா, மீன் வலைகளில் நிறைய வகைகள் இருக்குங்க. அதில் சாமானிய வலை அப்படிங்கிறது என்னென்னா, அது நார்மலான வலை அப்படின்னா என்னென்னா, கடலில் நம்ம போடுவோம். கடலில் அந்த வலை இப்படி விழுகும். மீன்கள் கும்பலாக தான். உங்களுக்கு மீன் கடலில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், ஒரு சுற்றிட்டு வரும். அப்படி அந்த ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ் வரும்பொழுது, இந்த வலைக்குள்ளே அது வரும்பொழுது இவங்க மீனவர்கள் எடுப்பாங்க. அதுக்கு தான் அந்த மீன் வலையை போட்டுட்டு அந்த இதையே பார்த்துட்டு இருப்பாங்க, கடலோட இதை பார்த்துருப்பாங்க. அந்த மீன் ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ் வரும்போது அந்த இடத்துல அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அப்புறம் அந்த நேரத்தில் அந்த வலையை சுருட்டி எடுக்கும்போது அந்த மீன்கள் அப்படியே மாட்டி மாறும். இது மேலாப்பில் அந்த மீன்களை அள்ளி எடுத்துகிட்டு போகிறது. இப்படி தான் கிட்டத்தட்ட பல 1000 ஆண்டுகளாக இந்த பகுதிகளில் மீனவர்கள் மீன் பிடித்து கொண்டு இருந்தார்கள். இப்படி மீன் பிடிப்பதால் மீன் வளத்திற்கு எந்த பாதிப்பும் கிடையாது. இந்த ஒரு பெருங்கூட்டத்தை நீங்கள் மீனை பிடிச்சாலும் திரும்ப திரும்ப அந்த மாதிரி மீன்களை உருவாக்கக்கூடிய தன்மை அந்த கடலுக்கு இருக்கு. எவ்வளோ அள்ள குறையாம கொடுக்கக்கூடிய கடல் தாய். ஆனால் எப்படி அள்ளணும்? அந்த கடல் தாயோடைய மார்பிலிருந்து பால் குடிப்பது போல அந்த மீன்களை, அந்த கூட்டத்தை எடுத்துட்டு வருவாங்க மீனவர்கள். அப்போ திரும்ப அந்த மீன்களோட குஞ்சுகள்லாம் அந்த வலையில சிக்காது. ஏன்னா சின்ன சின்ன மீன்கள்லாம் அந்த வலையோட சைஸ்லேருந்து வெளியில் போயிடும். அந்த மீன் குஞ்சுகளை அடுத்து வளர்ந்து இனப்பெருக்கமாகி ரொம்ப சுலபமாகவே வேகமாக உருவாகவும் அதுக்கு தகுந்த அத்தனை சூழலும் கடலில் இருக்கும். இந்த மாதிரி செய்யும் பொழுது இவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இதை ஈழத்து மீனவர்கள் 100% ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க நாட்டில் பாட்டம் ட்ராலர் வலைகள் பயன்படுத்தக்கூடாது. புரியுதா? இந்த பாட்டம் ட்ராலர். இப்போ இந்த மாதிரி இருக்கிற வலைக்கும் இந்த பாட்டம் ட்ராலர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். சில காணொளிகளையும் நான் இதில் இணைக்கிறேன். அது இந்த பாட்டம் ட்ராலர் போட்டால் என்ன ஆகும், என்ன ஏதுங்கிறத அந்த இயற்கை சார்ந்த ஒரு புரிதலையும் நம்ம வளர்த்துக்கணும். தமிழக மீனவர்களும் வளர்த்துக்கணும், தமிழக மக்களும் வளர்த்துக்கணும், இயற்கை சார்ந்த புரிதல் கொண்டவர்களும் வளர்த்துக்கணும். அப்போ தான் இது ஏன் இந்த பாட்டம் ட்ராலர் வலைகளை தடை செய்யணும் அப்படிங்கிறது, இது ஈழத்து தமிழருக்காக நான் பேசுகிறேன்னு நினைக்க வேணாம். ஒட்டுமொத்த மனிதர்களுக்குமாக நான் பேசுகிறேன். இதை ஒட்டுமொத்த உலகத்திற்குமாக, கடல் குறிப்பாக மீனவர்கள் தங்களது தாயாக கருதக்கூடிய கடல் தாய்க்காக நான் இதை சொல்கிறேன். அதனால் உங்களுடைய விருப்பு அரசியலை கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு பாரிசாலன் என்ன சொல்கிறாருங்கிறத கொஞ்சம் நிதானமாக கவனிங்க. இந்த பாட்டம் ட்ராலருங்கிறது என்னென்னா, இந்த வலை கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். இந்த வலையை நீங்கள் போட்டிங்கன்னா இது நேரடியாக போய் கடலோடைய அடித்தளத்தில் போய் படுத்துரும். இதனால தான் பாட்டம் ட்ராலர்னு பேர். கடலோடைய அடிமட்டத்தில் போய் உழுகும். இந்த வலையோடைய ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா இரும்பால் இல்லை ஏதாவது ஒரு கடினமான பொருட்களால் செய்யப்பட்ட, மெட்டலால் செய்யப்பட்ட ஒரு வெயிட் இருக்கும். அந்த வெயிட் தான் அதோட தரையில் கொண்டு போய் இறக்குது. இப்படி தரையில் இறக்குற இந்த வலையை போட்டில் இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா போட்டை ஓட்டுவாங்க. அப்போ போட்டை ஓட்டும் போது என்ன ஆகும்னா, இந்த தரையில் இருக்க வலை, அந்த தரை இருக்குல்ல, அந்த தரை அப்படியே உழுதுட்டு வரும். கடலுக்கு அடியில் அப்படியே உழுதுட்டு வரும். எப்படி ஒரு நீங்கள் நிலத்தை உழுகுறீங்களோ அந்த மாதிரி கடலுக்கு அடியில் இந்த வலை அப்படியே உழுதுட்டு வரும். இது என்ன ஆகும்னா, மண் புழுதி கிழுதி அப்படியே
வட்டவட்டமாக அந்த வலைக்குள்ளே போகும். இதுக்குள்ளே பவளப்பாறைகள், அந்த பவளப்பாறையோட சேர்ந்து இருக்கக்கூடிய உயிரினங்கள், நண்டு, இறால், அதுக்கப்புறம் வந்துட்டு கடல் பாம்பு, கடலில் இருக்கக்கூடிய நம்ம உணவாக உட்கொள்ளாத சில வகை மீன்கள், அதுக்கு அப்புறம் அந்த நுண்ணுயிரிகள், செடி எல்லாமே. செடி இருக்காதங்க, அது அந்த அந்த உயிரினங்கள், இது எல்லாமே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அதில் அப்படியே உள்ளே வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பவளப்பாறைகள், பவளப்பாறைங்கிறது ஒரு உயிர், அது வந்து ஒரு ஆர்கனிசம், அது வந்து ஒரு உயிரற்றது அல்ல. பவளப்பாறை பவளப்பாறையும் அந்த பவளப்பாறையால் இருக்கக்கூடிய ஈகோசிஸ்டமும் அதுதான் கடல் தாயை வாழ வைக்கக்கூடிய கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்களில் சுமார் 80% உயிரினங்கள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பவளப்பாறையை சுற்றி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதான் அந்த ஈகோசிஸ்டம் பில்ட் பண்ணும் ஃபுல்லாக. அந்த பவளப்பாறையவே இது சுரண்டி எடுக்கும், இந்த பாட்டம் ட்ராலர். சரி, ஒரு பவளப்பாறை அந்த ஈகோசிஸ்டம் உருவாகிறதுக்கு எத்தனை ஆண்டுகள் சராசரி ஆகும்னு ஒரு யோசனை? நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் கண்டிப்பாக. கரெக்டாக ஒரு 100-150 வருஷம் ஆகும். 100-150 வருஷம் ஆனால் தான் பவளப்பாறையோட ஈகோசிஸ்டம் என்பது அங்கே உருவாகும். 100-150 வருஷத்துக்கு மேலே, 100-150 இல்லை, பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இந்த பவளப்பாறைகளை ஒரு முறை எடுத்துருவாங்க. ஒரு செகண்ட் அப்படி வலிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் இது 100 வருஷம் ஆனால் தான் அந்த இடத்துல பவளப்பாறைகள் வரும். பவளப்பாறைகள் வந்தால் தான் அந்த இடத்துல மீன்கள் உற்பத்தி ஆகும். மீன்கள் உற்பத்தி ஆனால் தான் அந்த மீன்களில் பெரிய மீன்கள் கடலோடைய எல்லைக்கே வரும், மேல் பரப்புக்கே வரும். புரியுதா? ஏன்னா மீன் குஞ்சுகள் வந்து மேல் பரப்பில் இருக்காது. மீன் குஞ்சு எல்லாமே இந்த பவளப்பாறைகளோட இடுக்குக்குழுக்குள்ளே தான் அதுக்கு வந்து வளர்ந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அடையும் பொழுது தான் அவைகள் கடலை நோக்கி வரும். அப்போ மேலே அள்ள குறையாது, ஆனால் கீழே சுரண்டி எடுக்கும் பொழுது கடலே அழிஞ்சிரும். எவ்வளோ நாளைக்கு? அப்போ இந்த பாட்டம் ட்ராலர் வகைகள், அதாவது தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஆழ்கடல் அடித்தள வலை, இது பேர் அடித்தள வலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடித்தளத்தில் இருந்து அப்படியே வலிச்சு எடுக்கக்கூடிய ஒரு வலை. இப்போ நான் உங்களுக்கு சில ஃபோட்டோக்கள் காட்டுறேன். கடலுடைய நிலத்தடி எப்படி இருக்கும் அப்படிங்கிற, இயற்கையாக ஒரு கடல் தளத்தில் நீங்கள் வெறும் மேலே மட்டும் மீன் பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த கடல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு அழகானது இந்த கடல். எத்தனை உயிரினங்கள் இருக்குன்னு பாருங்கள். இந்த உயிரினங்கள் ஒவ்வொன்றும் எத்தனை வகையான லட்சக்கணக்கான உயிரினங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்பீஷியஸு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான தன்மை கொண்டவை. சிலவை இந்த குறிப்பிட்ட பகுதியை சார்ந்தவை மட்டுமே. அப்போ அத்தனை கணக்கான ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இவைகள், லட்சக்கணக்கான ஆண்டுகளாக இவைகள் உருவாகி இருக்கு. இப்படி இருக்கும். சரி, இப்போ இந்த ஆழ்தள வலைகள் அந்த பகுதியை எப்படி மாற்றுதுன்னு பாருங்கள். வெளிப்படையாக இந்த காட்சிகளை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணணும் அப்படின்னா, கடல் தாயை அறுத்து கொலை செய்கிறோம். யார்? கடல் தாயை வழிபடக்கூடிய மீனவர்கள். இந்த முறை முற்று முழுதாக நிறுத்தப்பட வேண்டிய ஒரு முறை. உலக நாடுகளில், ஒரு சில நாடுகளில் இதற்கான தடைகள் உருவாக்கப்பட்டிருக்கு. சில இடங்களில் அந்த பாட்டம் ட்ராலர் வலைகளை வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சட்டங்களும் இருக்குது குறிப்பிட்ட பகுதிகளில். ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக இருக்கும். அந்த பாதுகாக்கப்பட்ட, அது எப்படி நீங்கள் வெளியில் ஃபாரஸ்ட்டில் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கோ அதே மாதிரி பாதுகாக்கப்பட்ட வனங்கள் எப்படி இருக்கோ அதே போல் பாதுகாக்கப்பட்ட கடல் அடித்தளங்கள் இருக்குது. அங்கே நீங்கள் பாட்டம் ட்ராலரை போட்டு வலைகள் போடக்கூடாது. ஆனால் கடலில் யார் செக்யூரிட்டி உட்காந்துருப்பா? அவ்வளோ பெரிய இடத்துல. அப்போ பாட்டம் ட்ராலரை போட்டு எடுக்க என்னன்னா மீன் வளம் குறைஞ்சு கடைசியில் யார் பஞ்சத்தையும் யார் பட்னியும் சந்திக்க போகிறா? யாரோட தொழிலுக்கு பாதிப்பு வரும்? மீனவர்கள் தான் ஃபர்ஸ்ட். கடைசியில் மீனவர்களுக்கு தான் பாதிப்பு வரும். சரி, இப்போ தமிழக மீனவர்கள் அவ்வளோ அறமற்றவர்கள்னா அப்படிலாம் கிடையாது. இப்போ இங்கே தமிழக மீனவர்களில் பெரும்பான்மையாக போட் வச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள். என்னால் கை நீட்டிங் கூட சொல்ல முடியும். ஆனால் யாருக்குன்னு மீனவர்கள் பார்க்குறீங்களா உங்களுக்கு தெரியும். பெரும்பான்மையான படகுகளை வைத்திருக்கக்கூடியவர்கள், கப்பல்களை வச்சிருக்கக்கூடிய, மீன்பிடி கப்பல்கள் வச்சிருக்கக்கூடியவங்க பெரிய பணக்காரர்கள், அதில் வேலை செய்வாங்க. சாமானிய மீனவர்களும் ஒரு சில படகுகள் வச்சுருப்பாங்க. ஆனால் சின்ன சின்ன படகுகள் இருக்கும். அதில் ஒருத்தர் பெரிய படகு வச்சுருந்தாலும் அவங்க இந்த முறையை போட்டு தான் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா அப்போ தான் மீன் மாட்டும். ஏன்னா வேறு வழி இல்லை. ஒருத்தர் இந்த தவறை செய்யும் பொழுது நம்மளும் அதை சேர்ந்து செஞ்சால் தான் நம்மளால் தப்பிக்க முடியும், நம்மளால் இப்போ பொழப்ப ஓட்ட முடியும். அப்படிங்கிறதுனால இதை வந்து எல்லா மீனவர்களும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இந்திய அரசும் இதுக்கு எந்த விதமான தடையும், அதாவது வாய்ப்பேச்சா நாங்கள் அதெல்லாம் செய்கிறோம் சொல்கிறோம், இதை வந்து பயன்படுத்தாதீங்க. நீங்கள் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த வலைகள் எல்லாம் காவல்துறை வந்து
போயிட்டு பிடிக்கிற Seize இந்த பண்ணுவாங்க. செய்தியெல்லாம் ஆமா, சீஸ் ஆமா. பண்ணதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க இந்த செய்திகளை? 2 வருஷம் ஆயிடுச்சு இது மாதிரி. 2 வருஷமா? அதுக்கு முன்னாடியே நம்மலாம் வந்து கல்லூரி படிச்சுக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இந்த செய்திகள் அடிக்கடி வரும், ரொம்ப ரேராக இருக்கும். அடிக்கடி வரும். ஆனால் இப்போ கடந்த 5-6 ஆண்டுகளாக இல்லை கடந்த 10 ஆண்டுகளாக அந்த வலைகளை பயன்படுத்துறதை விட்டுட்டாங்களா மீனவர்கள்? இல்லைங்க, வாய்ப்போக்கு ரொம்ப பேச்சுக்கு ஒரு நியூஸ்ல காட்டுற மாதிரி இருக்கே தவிர்த்து செயல்பாட்டுக்கு enforce இதை பண்ணக்கூடாது. உண்மையாகவே இந்த வலைகளை வந்து விற்பனை செய்பவர்களையும் இந்த வலைகளை வந்து கடலில் கொண்டு போகிறவர்களையும் நம்ம தடுக்கணும். ஆனால் எப்படி தடுக்கிறது? இப்போ மீனவர்களை பண்ணாதீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு எது லாபமோ அதை தான் அவங்க பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு முதல்ல அவேர்னஸ் வரணும். மீனவ இளைஞர்களுக்கு முதல்ல அவேர்னஸ் வரும். இதை செய்கிறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம்? வேற ஒன்றும் பண்ண போகிறதில்ல. இந்த தொழிலை யாரும் வருங்காலத்தில் செய்ய முடியாத மாதிரி ஒரு சூழலை உருவாக்க போகிறீங்க. மீன் பிடிக்கிறது தொழிலே இல்லாமல், ஏன்னா மீன் இருக்காது கடலில் ஒரு லெவலுக்கு மேலே. யாருமே மீன் பிடிக்க முடியாது. சரி, மீன் பிடிக்க முடியாதுன்னா அப்புறம் அடுத்து என்ன ஆகும்? மீனவ கிராமங்கள் அப்புறப்படுத்தப்படும். வேற என்ன நடக்கும்? மீன் பிடிக்கப்பட மாட்டோம், அப்புறம் எதுக்கு நீங்கள் அங்கே இருக்கீங்கன்னு கேட்பாங்க. அப்போ மீனவ கிராமத்து பகுதியில் வந்து துறைமுகம் வருது, அது வருது, இது வருதுன்னு அவங்கள அப்புறப்படுத்துவாங்க. அப்போ மீன் வளம் அதிகமாக இருந்தால் தான், அதன் மூலியமான பொருளாதாரம் தொடர்ச்சியாக இருந்தால் தான் அந்த அந்த பகுதியை சார்ந்த ஒரு நெய்தல் திணை அப்படிங்கிற அந்த திணை வாழும். நெய்தல் திணை வாழணும்னா மீன்கள் வாழணும், இயற்கை வாழணும். சும்மா மண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய மலை முழங்கி மகாதேவன்களை மட்டுமே பேசிக்கிட்டு, மணல் கடத்தல் மாஃபியாவை பற்றி பேசிட்டு, இங்கே ஒரு கடல் கடத்தல் மாஃபியா இருக்குதே இந்தியாவுக்குள்ள, தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குது. இதை யார் பேசுறது? எந்த தமிழ் தேசியவாதி பேசுறது? மீனவர் வாக்கு போயிருமே, மீனவர் வாக்கு போயிருமேனா அந்த மீனவர்களுக்கு நல்லதை யார் சொல்றது? 2 பேருமே எனக்கு ரத்த சொந்தம் தான். இந்த 2 ரத்த சொந்தமும் நல்லா வாழணும்னு நினைக்கிறேன் நானு. இந்த வலையை இவங்க பயன்படுத்த இந்த வாழ்வாதாரம் 2 பேருக்குமே இல்லாம போகுங்கிறத சொல்லணும்ல, பேசணும்ல. ஏன் பேசுறது இல்ல? பேசியிருக்காங்களா? இப்ப அந்த ஈழத்தமிழனை கூட்டு வந்து கட்டி வச்சு அடிச்சதுக்கு ஏதாவது வார்த்தை வருதா? என்ன? முதல்ல தமிழ் தேசியவாதினா நேர்மை இருக்கணும். நேர்மையா இவங்க எதிர்க்கிறாங்க, இவங்க கிட்ட இருந்து நமக்கு எதிர்ப்பு வந்துடும், அவங்க கிட்ட இருந்து எதிர்ப்பு வந்துடும்லாம் நம்ம இங்க பார்த்துட்டு இருக்க முடியாது. சொந்த மக்களே எதிர்த்தாலும், சொந்த மக்களே, சொந்த இனமே நம்ம மேல சந்தேகப்பட்டாலும், கோபப்பட்டாலும் உண்மையை பேசுறதுக்கு தயங்க கூடாது. உண்மையை பேசுவதற்காக கல்லடிப்பட்டாலும் அது நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம். இப்போ ஏசுநாதரை சிலுவையில் ஏற்றுனாங்க. எதுக்காக ஏற்றுனாங்க? அவர் உண்மையை பேசினாரு, அதனால அவர் போய் அடித்தோம் ஏற்றணும்ட்டு அவர் வருத்தப்பட்டார். அதுக்கு ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். உண்மையை பேசுறதுக்கு நம்ம ஏங்க வருத்தப்படணும்? நான் பேசுவது சத்தியம், உண்மை. அதுக்கான ஆதாரங்கள் இருக்குது. நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஆர்டிகல்ஸ் இருக்குது. நல்ல கல்வியில் சிறந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கீங்களே, தயவு செஞ்சு போய் படிங்க. கடல் தாயை வாழ வைக்கணும். கடல் தாய் எப்படி வாழ வைக்க முடியும்? பாட்டம் ட்ராலர் வலைகளை பயன்படுத்தாமல் இருந்தால்தான் கடல் தாயை வாழ வைக்க முடியும். கடல் தாயை நீங்கள் இப்போ வாழ வைக்கல, நான் சொல்ல விரும்பலை நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. கடல் தாயோட மாற அறுக்கிறீங்க, கடல் தாயை கொலை செய்து கொண்டிருக்கிறீர்கள். பாருங்க, அந்த காட்சியை நான் காட்டுறேன். அந்த காட்சியை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மீனவரா, தமிழக மீனவர்கள் பார்ப்பீங்க, ஈழத்து மீனவர்களும் பார்ப்பீங்க. இந்த காட்சியை நான் காட்டுறேன். இந்த காட்சியை பார்த்ததுக்கப்புறம் அதுவா கடல்? அதுவா கடல் தாயோட சிரிப்பு? கடல் தாயோட அழுகை இல்லையா அது? அந்த காட்சிகள் கடல் தாய் அழுகிறது மாதிரி தெரியல உங்களுக்கு? எனக்கெல்லாம் வேதனையாக இருந்துச்சு இந்த காட்சிகளை பார்க்கும்போது. அவ்வளோ வேதனையாக இருந்துச்சு. அப்படியே ஒட்டுமொத்த இதுதான் ஜெனோசைடு. அது ஜெனோசைடு, ஒரு இனப்படுகொலை. கடல் உயிரினங்கள் எல்லாத்தையும் இனப்படுகொலை பண்ணுறோம் ஒவ்வொரு முறையும். எப்போ எடுக்கணுமோ, எப்படி எடுக்கணுமோ அப்படிதான் உயிரினங்களை நம்ம எடுக்கணும். அப்போதான் இந்த உலகத்தில் நம்ம வாழ்றதுக்கு தகுதியானவர்கள். நம்ம இந்த உலகத்தை நல்வழிப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த உலகம் நமக்கு அறிவு கொடுத்துருக்கு. நீங்கள் ஆண்டவன் சொல்லலாம், இறைவன் சொல்லலாம். நம்ம நாயோ பூனையோ நரியோ இதோ கிடையாது, சிங்கமோ புலியோ கிடையாது. நம்மளால உன்னை காப்பாற்ற முடியும், இந்த இயற்கையை பாதுகாக்க முடியும், இயற்கையை பேண முடியும், இயற்கையை போற்ற முடியும். மற்ற உயிரினங்கள் அந்த இயற்கை சட்டத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால் இயற்கையை மீறிய சட்டம் நம்மகிட்ட இருக்கு. இயற்கையை மீறி நம்மளால செயல்பட முடியும். ஆனால் நம்ம இயற்கைக்கு பாதகமாக செயல்பட்டா இயற்கை நம்மளை அழிச்சிரும். என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இதுதான் இயற்கை தாயை வணங்குறதா? இதுதான் கடல் தாயை போட்டுறதா? தயவு செஞ்சு பாருங்க, இதை கைவிடுங்க. நம்ம பணத்துக்காக நம்ம இல்லை. சரிங்க, இந்த வலையை போட்டு எடுத்துக்கிட்டே இருக்கீங்க, கிடைக்கிற வரைக்கும் லாபம், கிடைக்கிற வரைக்கும் லாபம்ங்கிறீங்க. இப்போ லாபம் குறைஞ்சிக்கிட்டே வருதா இல்லையா?
உங்கள் சந்தேகம்னா நீங்கள் எல்லாரும் மீனவர். நான் ஏன்னா மீனவன் கிடையாது, நான் மீனவன் கிடையாது. நான் கடலுக்கு நான் 1 முறை 2 முறை தான் போட்டில் போயிருக்கேன். நான் மீனவன் கிடையாது. மீனவரை பற்றி எனக்கு தெரியாதுன்னே வச்சுக்கோங்க, கடல்களை பற்றி எனக்கு தெரியாதுன்னே வச்சுக்கோங்க. உங்கள் தாத்தாக்கு தெரியுமில்ல, உங்கள் அப்பாவுக்கு தெரியுமில்ல, உங்கள் அப்பாட்ட போய் கேளுங்க, ஏன்பா நீங்கள் வலை போடும்போது மீன் சிக்கிச்சு, நான் வலை போடும்போது ஏன்பா மீன் சிக்கலன்னு போய் கேளுங்க. உங்கள் அப்பாட்ட கேளுங்க. தமிழக மீனவர்களும் சரி, ஈழத்து மீனவர்களும் சரி, போய் கேளுங்க. உங்கள் அப்பாவும் மீனவர் தானே, உங்கள் தாத்தாவும் மீனவர் தானே. உங்கள் தாத்தா காலத்தில் மீன் எப்படி இருந்துச்சு? உங்கள் தாத்தா காலத்துக்கும் உங்களுடைய காலத்துக்கும் மீன் ஏன் குறைஞ்சிது? அதே கடல் தானே, அதே நீர் தானே, அதே உப்பு தண்ணி தானே. ஏன் குறைஞ்சிது? இதுக்கு பதில் தேடுங்க. அளவாக எடுக்கணுங்க, அளவாக எடுக்கணும். பேராசை பெருநஷ்டம், பேராசை பெருநஷ்டம். நம்ம தப்பு செஞ்சிட்ருக்குறோம். நம்மளை தப்பு செய்கிறதுக்கு இந்த அரசாங்கமும் அனுமதிக்குது. இதே உண்மையாகவே திராவிடம் இயற்கையை நேசிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்துச்சுன்னா இந்த திமுக அதிமுகலாம் என்ன பண்ணியிருப்பாங்க தெரியுமா? அந்த அடித்தள வலைகளை வந்து பயன்படுத்தக்கூடாது, பாட்டம் ட்ராலரை பயன்படுத்தக்கூடாது. ஏன் அப்படிங்கிற விழிப்புணர்வை தமிழக மீனவர், இப்போ இன்னைக்கு நான் செய்கிறேன்ல இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை நாளைக்கு எங்கள் இயக்கம் செய்யும். எங்களோட இயக்கம் மீனவ கிராமங்களுக்கு வந்து உங்களுக்கு புரிதலை ஏற்படுத்தும், பேசுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து காட்டுவோம், மீனவ இளைஞர்கள்ட்ட போட்டு காட்டுவோம். கடல் தாயை நம்ம இப்படி விட்டுறக்கூடாது, கடல் தாய் அழிவுக்கு நம்மளே காரணமாயிடக்கூடாது, கடல் தாயை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு தான் இருக்கு, மற்றவனுக்கு கிடையாது. அதை நம்ம இளைஞர்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். அதை சொல்றதுக்கு அரசு மீனவருக்காக ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நான் குரல் கொடுத்துருக்கேன், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் குரல் கொடுத்துருக்கேன். ஆனால் இன்னைக்கு எங்க வந்து நிற்கிறோம்? சொந்த இனத்தவன், இரத்த சொந்தம், தொப்புள் கொடி உறவு, ஒரே குடி. இல்லை, இந்த கான்ஃப்ளிக்ட் பற்றி சொல்லுங்க. அதான் போட்டு அடிச்சிருக்கீங்களே. இங்கே என்ன நடக்குது தெரியுமா? ஈழத்து மீனவர்களுக்கு அந்த அடித்தள இந்த வலைகளை பயன்படுத்துவதற்கான உரிமை கிடையாது, அவங்க பண்ண மாட்டாங்க. லீகலி தடை அங்கே. ரெண்டாவது அவங்க வந்து அதை அந்த இடத்துக்கே அவங்க வரவும் இல்லை. இப்போ தமிழ்நாடு வந்து பிரிட்டிஷ்காரன் பீரியடில் இருந்துச்சு, அப்புறம் பிரிட்டிஷ் ஆட்சி நடந்துச்சு, அப்புறம் பெரிய பெரிய கார்பரேட்ஸ் வந்து மீன் தொழில்கள் வந்தாங்க, பண்ணாங்க, இதெல்லாம் இங்கே நடந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், தலைவர் இருந்த வரைக்கும் மீன் சார்ந்த இதில் கடல் இராணுவம் வேற சுற்றி இருந்ததுனால மீனவர்களுடைய தொழில் வந்து அந்த காலகட்டத்திலையுமே ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு சூழலில் தான் இருந்துச்சு. ஆனால் அன்றைக்கெலாம் ஒற்றுமை என்பது 2 தரப்புலையும் நல்லா தான் இருந்துச்சு. ஒன்றா திருவிழாவுக்கு போவாங்க, வருவாங்க, ஒன்றும் பொண்ணா இருந்தாங்க. இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி எதிரி கையில் அதிகாரம் போயிடுச்சு. அவன் என்ன சொல்கிறான்? உனக்கு மீன் கிடைக்கலன்னா காரணம் என்ன? தமிழக மீனவன் இதை போட்டு பண்ணுறனால தான் உனக்கு மீன் கிடைக்கலன்னு சொல்லி கை காட்டுறான். அவங்களுக்கு அதை செய்கிறதுக்கான பொருளாதாரமும் கிடையாது, புரியுதா? இவங்களுக்கு போட்டி போட்டு இவங்க அளவுக்கு பெரிய போட்ஸ் கிடையாது முதல்ல. அடுத்து இவங்களோட போட்டி போடுற மாதிரி இதை பண்ணுறதுக்கான தொழில்நுட்பமும் அவங்க கிட்டே கிடையாது, அந்த வலைகளும் அவங்க பயன்படுத்தவும் கூடாது. ஸோ ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது? இவங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஈழத்தமிழ் மீனவர்களுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அந்த டிஸ்அட்வான்டேஜ் வந்து இவங்க கண்ணு முன்னாடி பார்க்கும்போது அவங்களுக்கு ஆற்று போகுது. ஏன்னா இவங்க மேலே வலையை போட்டுட்ருப்பாங்க, தமிழக கப்பல்கள் வந்து அடித்தளத்தில் வலையை போடும். அப்போ என்ன பண்ணுறாங்க? இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. எந்த மீனவன்? ஏன்னா இந்த மீனவனுக்கும் அவன் மனைவி இருக்குது, குழந்தை இருக்குது, இந்த மீனவனுக்கும் அவன் மனைவி இருக்குது, குழந்தை இருக்குது. உங்கள் 2 பேரும் மோத விட்டுனா இவன் என்ன பண்ணுவான்? இந்திய ராணுவத்துக்கு ஃபோன் பண்ணுவான், அவன் என்ன பண்ணுவான்? இலங்கை ராணுவத்துக்கு ஃபோன் பண்ணுறான். இதாங்க நடக்குது. இப்போ ஒரு லெவலுக்கு மேலே எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்களேன்னு கோவத்தில் இந்த மீனவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க? போய் வலையை அறுத்துருக்காங்க. அந்த வலையை போட்டு இழுக்கிறாங்களா, அப்போ அந்த வலையை போய் அறுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அங்கே தான் பிரச்சனை நடந்திருக்கு. இதுதான் நடந்துட்டுருக்கு. இதில் யார் மேலே தப்பு? சரி, இதுக்கு சொல்யூஷன் என்ன? 1, தமிழகத்தில் பாட்டம் ட்ராலருக்கு தடை கொண்டு வரணும். அந்த தடையை வந்து மீனவர்களாகவே ஏற்கும் விதமாக மீனவர்களுக்கு அந்த புரிதலை ஏற்படுத்தணும். ஏன்னா எந்த மீனவனும், அடித்து சொல்கிறேன், எந்த மீனவனும் கடல் தாயை நான் நாசம் செய்து வாழ்வேன்னு சொல்கிற அளவுக்கு சுயநலம் உள்ளவங்க கிடையவே கிடையாது. அவங்க தெரியல, அறியாமையில் இருக்காங்க. அந்த மக்கள் பாவம். அந்த மக்களுக்கு புரிதலை ஏற்படுத்தணும். நம்ம செய்கிறது தவறு, இதை வந்து மாற்றணும், இதுக்கு வேறு வழிகளை செய்யணும், மீன் உற்பத்தியை அதிகரிக்கணும், அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், இந்த விழிப்புணர்வை அந்த மீனவர்களுக்கு சமூகத்துக்கிட்ட, தமிழ் மீனவர்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இது 1. அடுத்து என்னென்னா, உலக தமிழர்கள், இலங்கையை சார்ந்த, ஈழத்தை சார்ந்த தமிழ் மீனவர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ், அங்கேயும் மீனவ சங்கங்கள் இருக்கும், ஒவ்வொரு மீனவ குழுக்கள் இருக்கும், அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி. அதே போல் தமிழகத்தில் எந்தவித அரசியல் பொறுப்பிலும் இல்லாத, அரசாங்க பொறுப்பிலும் இல்லாத, அரசியல் கட்சிக்கு ஆதரவு நிலைப்பாடும் இல்லாத, தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட ஒரு மீனவ தலைவர், தமிழக மீனவர்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவாக ஒருத்தர். இவங்க 2 பேரையும் உலக அளவில் இருக்கக்கூடிய அரங்குக்கு கொண்டு போவோம். இந்தியாவுக்குள்ளேயும் வேணாம், ஸ்ரீலங்காவுக்குள்ளேயும் வேணாம்.
உலக அளவில் எத்தனை நாடுகளில், புலம்பெயர்ந்த நாடுகளில் தமிழர்கள் ஆதிக்கம் பெற்றிருக்காங்க. கனடாவாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு அந்த நாடுகளில் போகட்டும். 2 தரப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் பேசட்டும். 2 தரப்புக்காக நடுவுலையும் ஒரு பேச்சுவார்த்தையை செய்யப்படுங்க. அந்த பேச்சுவார்த்தையை மீனவர் டு மீனவர் கையெழுத்து போடுங்க. அதற்கு பொறுப்பெடுங்க. தமிழக மீனவருக்கு சார்பாக ஒருத்தர், ஈழத்து மீனவர்களுக்கு சார்பாக ஒருத்தர், இவங்க 2 பேருக்கும் பஞ்சாயத்து செய்கிறதுக்கு ஒரு தமிழ் தேசிய நபர். தமிழ் தேசிய பார்வையில் இது யாருடைய மண்ணுங்க? இது இந்த கடல் பரப்பு தமிழர் கடல் பரப்பு. இதில் எவனோ ஒருத்தன் இந்தியான்ட்டு வரான், எவனோ ஒருத்தன் ஸ்ரீலங்கான்ட்டு வந்து நமக்குள்ளே சண்டை மூட்டிட்டு இருக்கான். நம்மளும் நமக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எரிச்சலாக இருக்கா இல்லையா? இந்த நிலப்பரப்புக்குள்ள வரக்கூடிய உரிமை கொண்டவன் யாரு? ஹிந்திக்காரனா இல்லை சிங்களவனா? இது தமிழர் நிலப்பரப்பு இல்லையா? தமிழருடைய கடல் இல்லையா? ஈழமும் தமிழ்நாடும் கைகோர்க்கக்கூடிய இடம் இல்லையா? அது அந்த இடத்துலயே சண்டை போடுவோம் நம்ம? அவமானமா இருக்கியா எங்களுக்கு? உண்மையாகவே தமிழ் தேசிய சிந்தனை கொண்டு ஒருத்தன் இருக்கிறானா இந்த மண்ணுல? இதை பார்க்கும்போது தூக்கம் வரல. தன் சமூகம், தன் இனம் இப்படி உடஞ்சு சிதைஞ்சு போறத நினைச்சு எந்த தமிழ் தேசியவாதிக்கு தூக்கம் வரும்? கட்டி இழுத்துட்டு வரீங்க, கட்டி இழுத்துட்டு வரீங்க. அவன் யாருக்கு அவன் மீன் பிடிக்க வரான்? அவன் கடல் கொள்ளையனா? கடல் கொள்ளையனா? அவன் கடல் கொள்ளையங்கிறீங்க. இப்போ அதான் சொல்லுவீங்க, இந்த கமெண்ட்ஸ் வந்து கத்துவீங்க. அவன் கடல் கொள்ளையன் தான், மோட்டர் திட வந்தான், உனக்கு தெரியுமா? அதோட பின்விளைவுகள் தெரியாம அறிவே இல்லாம அந்த வீடியோ வேற எடுத்து பெருமையா போடுறாங்க. இல்ல, அது அறிவே இல்லாமல் இல்ல, புரிதல் இல்லை. அவனை எதிரியா பாக்குறாங்க. அங்க இருக்க அந்த சாமானியம் இருக்கான் பாருங்க, கை கட்டப்பட்டு உட்காந்துருக்கான் பாருங்க, அவன் எதிரி. இவங்களுக்கு, அந்த வீரர்களுக்கு எதிரி. உன்னோட இராணுவம் உனக்கு பாதுகாப்புக்கு அங்கே இல்லை. நீ சாகும்போதும் வேடிக்கை தான் பார்க்குறான். அவன் இராணுவம் நீ எப்படா சிக்குவேன்னு கொல்லுவான். எங்கள் ஈழத்தமிழராக இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் ஐடி ப்ரூஃப்லாம் இல்லாமல் நீங்கள் நில்லுங்க, உங்களையும் அவன் கொல்லுவான். யார்? சிங்களவன். ஸ்ரீலங்கா சிட்டிசன் அவன் பார்த்துட்டு இருப்பான். அவனுக்கு நேரம் கிடச்சா உனையும் கொல்லுவான். கொண்டுட்டு பழி தூக்கி தமிழக மீனவர்கள் மேலே கூட போடுவான். அவன் ஒரு அயோக்கியன். இவன் நம்ம மேலே கவலை இல்லாதவன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? சக தமிழனை கொண்டு வந்து கட்டி வச்சு உட்கார வைக்கிறோம். கேட்டால் அவன் திருடன், கடல் கொள்ளையன், மீனவ படகுல வரவன் வந்து கடல் கொள்ளையன். இப்போ இந்த கேரள இப்போ மீன்பிடி ஆட்களை சோமாலியா இங்கே இட்டாலியோ பிரான்ஸ் நினைக்கிறேன் இட்டாலியன்ஸ் வந்து சுட்டுட்டாங்க. கேரளாவே கொந்தளிச்சுது. தமிழீழ மக்களை கொண்டு வந்து இங்கே மீனவர்களை அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா பேசணும்ல, எடுத்து கேள்வி கேட்கணும்ல. தமிழனா இருக்கணும், கேள்வி கேட்கணுமா கூடாது? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு, என்ன பேசிகிட்டு இருக்கோம், என்ன நடந்துகிட்டு இருக்கீங்க? அப்போ நம்ம சொன்னது போல் வாங்க, ஈழத்து மீனவர்கள், ஈழ மீனவர் சங்கங்களுடைய தலைமை யாராவது ஒருத்தரை தேர்ந்தெடுங்க. அவர் சொல்கிறத இறுதி இலக்காக எடுத்துக்கோங்க. உங்களுக்கான நம்பிக்கையான ஒரு நபர் பாருங்கள். அதே போல் தமிழக மீனவர் சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்காக நல்ல அறிவாளியாக இருக்கணும், நல்ல தலைமை குணம் இருக்கணும். அந்த திமுகவில் இருக்கணும், அதிமுக இருக்கணும்லாம் இல்லை, இருக்கக்கூடாது. பொதுவானவராக இருக்கணும், பொதுவாக பேசணும், மீனவர் மக்களுடைய நலன் கருதி மட்டும் யோசிக்கணும். அந்த மாதிரி ஒரு நபர் யாருன்னு சொல்லுங்கள், வாங்க கூப்பிடுங்க. உலகத் தமிழர்கள் நம்ம முடிவெடுப்போம். உலகத் தமிழர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம். தமிழ் தேசியவாதிகள் மத்தியில் உட்காருவோம், பஞ்சாயத்து பேசுவோம். என்ன பிரச்சனை இவங்களுக்கு, என்ன பிரச்சனை அவங்களுக்கு, சரி செய்வோம். இப்போ ஈழத்து மீனவர்கள் என்ன சொல்கிறாங்க? எங்களுக்கு இவங்க அந்த வலைகளை பயன்படுத்தக்கூடாதும்பாங்க. எங்களுக்கு இப்போ அவங்க அளவுக்கு பெரிய படகுகள் இல்லைன்னு, படகுகளை கொடுப்போம், படகுகளை வாங்கி கொடுப்போம், ஃபண்டை மாற்றுவோம், பயன் தரும் விதமாக செய்வோம், மாற்றத்தை உருவாக்குவோம். யாரையும் நம்ப வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கா? செஞ்சுக்கலாம். நம்மளே செய்வோம். அந்த மீனவர்களுக்கு படகுகளை கொடுப்போம், சரி கடனாக கூட கொடுப்போம், ஒரு வங்கி அமைப்போம், அந்த வங்கியின் மூலமாக கடன் கொடுப்போம். வங்கிலாம் இருக்குது தமிழர்களுக்கு, அதன் மூலிமா கடன் கொடுத்து அவங்களுக்கு படகுகள் வாங்கி கொடுப்போம். தமிழக மீனவர்களுக்கு ஈக்குவலான படகுகள் வாங்கி கொடுப்போம். இப்போ இவங்களோட நோக்கம் இல்லைங்க, அவங்க அழுற மாதிரி நாங்களும் அழுறோன்னு அவங்க சொன்னாங்கன்னா, சரிங்க எந்த உனக்கு என்ன வலை தானே வேணும், இந்த பிடி வலை, எந்த படகு பிடிச்சி நீயும் பண்ணு, இவன் என்ன பண்ணுறானோ அதே நீயும் பண்ணு, உனக்கு சண்டை இருக்கக்கூடாது. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் உனக்குள்ள சண்டை இருக்கக்கூடாது. நீங்கள் 2 பேருமே சேர்ந்து இயற்கை அழிச்சு நாசமாக போறீங்கன்னா போயிட்டு போங்க. அதுதான் முடிவுனா வேற எதுவும் முடியாது. இல்லை எங்களுக்கு எல்லாத்துக்கும் பணம் தான் முக்கியம், இனம்லாம் முக்கியம் இல்லை, கடலும் எனக்கு முக்கியம் இல்லை, கடல் தாயும் எனக்கு முக்கியம் இல்லை, கடலுடைய வளங்களும் முக்கியம் இல்லை, பணம் தான் எனக்கு முக்கியம்னா 2 பேரும் வாரி 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 கடல் தாயை கொன்றுங்க, பிரச்சனை இல்லை. எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் மக்களுக்காக தான் நான் யோசிக்கிறேன், உங்களுக்காக தான் நான் யோசிக்கிறேன்.
உங்களுக்கு என்ன பணம் தானே வேணும், அள்ளுங்க, கடலில் சுரண்டுங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்க கூடாது. நீங்கள் 2 பேரும் அடிச்சுக்க கூடாது. நீங்கள் அடிச்சுக்கிறது, நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு சாமானியன் ஒருத்தனை அடிச்சிட்டோம், நம்ம வலையை அறுத்தவனை அடிச்சிட்டோம்னு நினைக்கிறீங்க. ஒரு தேசிய இனத்துடைய கனவை சிதைச்சிட்டு இருக்கீங்க. ஒரு தேசிய இனத்துடைய எதிர்காலத்தையே சிதைச்சிட்டு இருக்கீங்க இந்த வேலையை பண்ணது. இதை நீங்களா தெரிஞ்சு பண்ணீங்களா, இல்லை எவனா செய்ய சொன்னானான்னு கூட எனக்கு தெரியாது. செய்ய சொல்லி செஞ்சுருந்தீங்கன்னா அது அதை விட கேவலம். இல்லை தெரியாமல் பண்ணியிருந்தீங்கன்னா உணர்ந்து கொள்ளுங்கள், பண்ணது பெரும் பாவம். நீங்கள் அந்த பையனை அடித்தது பெரும் பாவம். அவனுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருக்குது, நான் இல்லையே நான் சொல்லலை, பிரச்சனை இருக்குது. அவனும் வந்து அறுக்கிறதுக்கு முயற்சி பண்ணது அவன் தப்பு தான், இல்லையே நான் சொல்லலை. ஆனால் அவன் எதுக்காக அதை பண்ணுறான், நீங்கள் எதுக்காக இதை பண்ணுறீங்க? 2 பேரும் உங்கள் குடும்பத்துக்காக தான் பண்ணுறீங்க. அந்த குடும்பம் எந்த குடும்பம்? தமிழ் குடும்பம்யா. அது தமிழ் குடும்பம். அதை மண்டையை ஏற்றுங்க, பேசுவோம். நான் சொன்ன மாதிரி ஒரு தீர்வை நம்மளால் உருவாக்கி கொடுக்க முடியும். அரசாங்கத்தை நம்பாத. அரசாங்கம் உனக்கு என்றைக்காவது தீர்வு கொடுத்துருக்கா? மக்கள் தான் அரசாங்கம். அரசாங்கம் என்றைக்குமே தீர்வு கொடுத்ததில்ல. நம்மளாம் அந்த தீர்வை முடிவு பண்ணி எடுத்து கொண்டு வருவோம். இப்போ என்ன, நமக்குன்னு நாடு கிடையாதுங்க. தமிழனுக்கு நாடு இல்லை. தமிழனோட எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறதுக்கு எந்த நாடும் கிடையாது. அப்புறம் தமிழன் தான் சிந்திக்கணும். இந்தியா சிந்திக்குதா? இல்லை. இந்தியா என்ன சொல்லும்? சரி, இந்தியாவுக்கு சால்ரை அடிக்கிறாங்களா என்ன சொல்லுவான்? இப்போ இந்த சங்கி பயிலாம் என்ன சொல்லுவானுங்க? என்ன திறந்தா இருந்தாலும் அவன் வேற ஒரு நாட்டுக்காரன்பான். நீ இவன் அவன் 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 இலங்கைக்கு சால்ரை அடிக்கிறான் என்ன சொல்லுவான்? என்னதான் இருந்தாலும் அவன் இந்தியன். இந்திய ஏகாதிபத்தியம். புரியுதா? தப்பு. தமிழன் நம்ம முதல்ல தமிழன் தானே. அந்த உணர்வு உனக்கு இருக்கு, எனக்கு இருக்குல்ல. அப்போ நம்ம தமிழனா என்ன பண்ணுவோம்? இந்த பிரச்சனைக்கு, இந்த பிரச்சனையை நான் சொன்ன வழியில் செஞ்சீங்கன்னா இதுக்கு தீர்வு கிடைக்கும், பிரச்சனைகள் இருக்காது. அதை நம்ம சரியாக கடைபிடிச்சு வந்தோம்னா நிச்சயமாக இந்த பிரச்சனை முடிவுக்கு வரும். ஆனால் இல்லை எனக்கு என் சுயநலம் தான் முக்கியம், அந்த வலைகள் வந்து அப்படி தான் நான் சுரண்டி பழைப்பேன்னா அந்த வலைகளை நம்ம அங்கே வாங்கி கொடுத்துருவோம். அவங்களும் அப்படியே பண்ணட்டும். நீங்களும் சுரண்டுங்க, அவங்களும் சுரண்டுங்க, மாறி மாறி சுரண்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் நீங்கள் ஒற்றுமை ஆயிடுவீங்க. எப்படி தெரியும் ஒற்றுமை ஆகும்? கடலில் மீன் இல்லைன்னு சொல்லி ஒற்றுமை ஆகி தான் ஆகணும். ஒரு லெவலுக்கு மேலே வாழ்வு இழந்த மீனவர்களாக இருப்பீங்க. 2 தரப்புலையும் 2 நிலப்பரப்புலையும் இருப்பீங்க. வாழ்வு இழந்த மீனவர்கள், மீன் பிடிக்க முடியாத மீனவர்களாக இருப்பீங்க. இதுதான் உங்களோட எதிர்காலம். நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த தவறுகளை தொடர்ந்து செய்யுங்கள். தடுக்கிற அளவுக்கு என்கிட்ட அதிகாரம் கிடையாது. ஆனால் உண்மையான அதிகாரம் எங்களிடம் இருந்தது என்றால் இந்த மாதிரி பிரச்சனையே நடந்திருக்காது. ஸோ இதுதான் இந்த பிரச்சனைக்கான ஒரே சொல்யூஷன். தமிழர்கள் நம்ம முன் வந்து, உலக தமிழர்கள் இதை பார்த்துட்டு இருப்பீங்க, தயவு செஞ்சு நம்ம எல்லாம் முன் வந்து தான் இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை தேர்வு செய்ய முடியுமே ஒழிய இந்த 2 நாடுகளை நம்புவதால் நமக்கு எந்த விதமான நன்மையும் நடக்காது. இதை நம்ம தெளிவாக இங்கே பதிவு பண்ணுறேன். சரி, இப்போது இன்னொரு விஷயம், ஒரு புகைப்படம் ஒன்று பார்க்க நேர்ந்தது சமூக வலைதளங்களில். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இலங்கையில் கொழும்புல இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதிக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நடந்ததை சொல்லிடுறேன். அதெல்லாம் அந்த அளவுக்குலாம் நம்ம யாரும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதும் கிடையாது. அந்த அளவுக்கு இல்லை. என்னன்னா, எனக்கு ஒரு ஈழத்தமிழர் தான், அவர் வந்து அழைச்சி என்ன சொன்னார், நான் பார்த்தீங்களா அப்படின்னாரு. என்னங்க அப்படின்னு. இல்லை வந்து நாம் தமிழர் கட்சியோடைய கொள்கை பரப்பு செயலாளர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு சுற்றுலா வந்திருக்காருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இல்லைங்க தெரியலையேன்னா நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை அனுப்பிச்சாப்புல. எனக்கு அது என்னன்னே தெரியல. ஃபோட்டோவில் ஒரு செல்ஃபி, சுயமி புகைப்படம் எடுத்துருக்கிறாப்புல, ஒரு வண்டிக்கு மேலே உட்காந்துட்டு அந்த ஃபோட்டோ எடுத்துருக்கிறாப்புல. அந்த ஃபோட்டோ இதுதான், சரியா? அந்த ஃபோட்டோவும் பார்த்துக்கோங்க. சரிங்க, என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது அவர் இலங்கைக்கு போயிருக்காருங்க அப்படின்னு. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னா, அது இலங்கையில் இருக்கக்கூடிய கிங்ஸ்பெரிங்கிற ஒரு நட்சத்திர விடுதி தான் அந்த விடுதி அப்படின்னாரு. எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டோன்னா, அவர் அந்த இதுக்கான இந்த இது ஃபோட்டோஸ் இதெல்லாம் பாருங்கன்னு சொல்லி காமிச்சாரு. ஆமாம், அந்த இடம் வந்து கிங்ஸ்பெரிங்கிற அந்த ஒரு நட்சத்திர விடுதி தான். அந்த நட்சத்திர விடுதியோட வாசல் பகுதியில் ஒரு வண்டி திரும்புகிற இடத்துல மேலே நின்று தான் அந்த பஸ்ஸு, டபுள் டெக்கர் பஸ்ஸு, அந்த டபுள் டெக்கர் பஸ்ஸில் மேலே நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்து இருக்காங்க. இப்போ இங்கே கேள்வி என்னவா வருது அப்படின்னா, ஒரு கட்சி, தூய தமிழ் தேசியம் பேசக்கூடிய கட்சின்னு தங்களை பறைசாற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு கட்சி, தங்களுடைய இலக்கு என்ன அப்படின்னா, தனித்தமிழ் ஈழம் அடைவது தான் எங்களுடைய இலக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் தான் புலிகளேன்பாங்க. புலிகள்னால நான் தான் புலி அப்படிம்பாங்க. சரியா? நாங்கள் தான் சோல் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தமிழ் ஈழம் அப்படின்னாவே இவங்க தான்ப்பா. அடுத்து ஆயுத போராட்டம்லாம் முடிஞ்சுது, இவங்க அறவழி போராட்டத்தின் மூலமா இவங்க தான் தமிழீழத்தை அடைந்து நமக்கு வந்து தனிநாடு பெற்று தருவார்கள் அப்படிங்கிற அளவுக்கு பேசக்கூடிய நபர்கள் தான் இவங்க எல்லாமே. பேசிய நபரும் தான் அந்த கொள்கை பரப்பு செயலாளரும்.
அப்படிப்பட்ட அந்த கொள்கை பரப்பு செயலாளர் வந்து இலங்கைக்கு சுற்றுலா போறார். அந்த சுற்றுலா தலம் வந்து கொழும்பு, அது இலங்கையுடைய தலைநகரம். இவங்க கொஞ்சம் யோசிங்க, அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய நபர்களை நம்ம உதாரணமும் சொல்லியிருந்தோம். அதில் அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய இன்னொரு நபர், ஒரு இயக்குனர், உங்களுக்கு தெரியும், களஞ்சியம். அவர் வந்து நாகாலாந்து போனார், இந்த இந்தியாவுக்குள்ள தான். நாகாலாந்து போனதுக்கு அவரை கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அவர் வந்து இலங்கைக்கு போகும்போது இலங்கை இராணுவம் அவரை ஒரு 4 மணி நேரம் கூப்பிட்டு வச்சு அவரை வந்து மேன் ஹேண்டில் பண்ணாங்கங்கிறது அவரே பேட்டி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அப்படிலாம் எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்லி இலங்கை இராணுவம் வந்து விளக்கமும் கொடுத்துச்சு. கரெக்டா? இதான் இலங்கை இராணுவம் விளக்கம் கொடுத்துச்சு, அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை அப்படின்ட்டு. களஞ்சியம் அந்த கட்சியில் இருக்கிறாப்புல, அந்த கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர் இவர். அந்த கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளர். இன்னொன்று சொல்லணும்னா, அந்த கட்சியில அளவுக்கு அதிகமாக அனைவராலும் அறியப்பட்ட முகமும் இவர் மட்டும்தான். அப்படி இருக்கும் பொழுது இலங்கை அரசாங்கம் இவர் இங்கே வந்துட்டு போகிறத வேடிக்கை பார்க்கும் அப்படின்னு, அவர் வந்து ஒரு சுற்றுலாவுக்கு தான் வராருங்கிறத அந்த இலங்கை அரசாங்கம் நம்பிக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுக்கலைன்னா நீங்கள் நான்லாம் யாரு? துரோகி. நீங்கள் நான்லாம் யாரு? துரோகி. சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். அந்த குறிப்பிட்ட நபரை இந்திய அரசாங்கம் ஆயுத போராட்ட குழுக்களோடு, அதுவும் தமிழ் தேசிய சிந்தனையோடு ஆயுத போராட்ட குழுக்களோடு புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தமிழர்களோடு தொடர்பு இருக்கு இவருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு விசாரிப்பாங்க. யாரு? என்ஐஏ சாதாரண விஷயமா? என்ஐஏ டம்மியா? என்ஐஏக்கு இன்டெலிஜென்ஸ் இல்லையா? என்ஐஏ இவருக்கு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஆயுத போராட்ட குழுக்களோடு இவருக்கு பழக்கம் இருக்குன்னு சந்தேகிக்கிறாங்க. அதனால கூப்பிட்டு அப்படி சந்தேகத்தின் பேர்ல விசாரிக்கிறாங்க. இந்திய புலனாய்வுல என்ஐஏவால விசாரிக்கப்பட்ட ஒரு நபர் இலங்கைக்கு சுற்றுலா போறார். இலங்கை அரசாங்கம் எந்த அரசாங்கம்? சிங்கள பௌத்த பேரினவாத அரசாங்கம். சிங்கள பௌத்த பேரினவாத அரசாங்கம் தமிழர்களை அழிக்கணும்னு ஜெனோசைட் செய்த, இனப்படுகொலை செய்த அரசாங்கம். ஏறத்தாழ 30 ஆண்டுகளாக தமிழர்களோடு சிவில் வாரில் ஈடுபட்ட, உள்நாட்டு போரில் ஈடுபட்ட ஒரு இராணுவமும் இன்டெலிஜென்ஸும் ஒரு நாடும் தனித்தமிழ் அடைவதுதான், தனித்தமிழ் ஈழம் அடைவதுதான் எங்களோட தாகம், எங்களுடைய லட்சியம், எங்களுடைய ஒரே குறிக்கோள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரதான கட்சியுடைய பிரதான கொள்கை பரப்பு செயலாளரை ஆஃப்டர் ஆல் ஒரு டூரிஸ்ட் அப்படின்னு சொல்லி அனுமதிச்சிட்டானா. இதை நீங்க நம்பணுமா? என்ஐஏ விசாரிக்குமா? இந்திய உளவுத்துறை விசாரிக்குமா? இதுல ஒன்றும் கொடுமை. இதே ஸ்ரீலங்கன் இந்த ஸ்ரீலங்கன் நாடு வந்து அடிக்கடி ஒரு குற்றச்சாட்டை வேற வைக்கும். தமிழ்நாட்டில் மீண்டும் ஈழ போராட்டத்தை தொடங்குவதற்கு சதி நடக்கிறது, அது நடக்கிறது, இது நடக்கிறதுன்னு அவன் கிளப்பி விட்டுட்டே இருப்பான். ஏன்னா அப்பதான் தடையை நீடிச்சுக்கிட்டே இருக்க முடியுங்கிறனால இதை பண்ணுவாங்க. அதே போல இந்திய உளவுத்துறை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, புலிகளை மீட்டு உருவாக்கம் செய்வதற்கு ஆயுதத்தை ஒருத்தர் பதுக்கி வைத்திருந்தார், பயிற்சி நடக்குது அப்படின்னு சொல்லி அங்கங்க கைதுகளும் நடக்கும். இதெல்லாம் உளவுத்துறை பண்ணுதுங்கிறது ஊரறிந்த உண்மை. எதற்கு பண்றாங்கன்னா, இயக்கத்திற்கான தடையை நீடிக்க வேண்டும்ங்கிறதுக்காக பண்றாங்க. இவ்வளோ வேலை பண்ற இவங்க இதற்காகத்தான் நாங்க வாழ்றோம் அப்படின்னு சொல்ற ஒரு கூட்டத்தை, அந்த கூட்டத்துல மிக முக்கியமான ஒரு நபரை கண்டும் காணாம ஒரு இடத்துக்கும், அதுவும் அவங்க எந்த நாட்டை உடைக்கணும்னு சொல்றாங்களோ அந்த நாட்டுக்கு அவனும் கதவை திறந்து விடுறான், இவனும் கதவை திறந்து அனுப்பி விடுறான். அப்படின்னா சந்தேகம் கூட படக்கூடாது. சொக்கத்தங்கம் சொல்லரி, ஜொலிக்க வைக்கும் சொல்லரி அப்படின்னு சொல்லணுமா? சொக்கத்தங்கங்கணுமா? சந்தேகப்படக்கூடாதான். நம்மளாம் யாரு? இளையராஜா பாட்டு பாட போகக்கூடாதுன்னு சொன்னவங்க யாரு? நம்ம. இளையராஜா அங்க போய் போடலாமா? சிங்கள நாட்டுக்கு பொருளாதாரத்தை ஈட்டி கொடுக்கலாமா? எனக்கு ஞாபகம் இருக்கு, புது பேட்ச் பசங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. கருணாஸ் தெரியுமா? இயக்குனர் கருணாஸ். அவர் இலங்கைக்கு போனதுக்கு இவங்க அந்த ஆளை போட்டு படாத விட படுத்தினாங்க. எப்படா நீ தமிழ் உணர்வாளன், எப்படா நீ போவ? கருணாச, நடிகர் கருணாச. இவ்வளவு நடந்திருக்கா? சரி, அங்கிருந்து கிரிக்கெட்டர்ஸ் இங்க வந்தப்ப என்ன பண்ணோம்? எதிர்ப்பு தெரிவிச்சோம். ஏன் இது சிஎஸ்கே மேட்ச் எல்லாம் நிறுத்த முயற்சி செஞ்சோமே. அங்க போய் போலீஸ் எல்லாம் எட்டி உதச்சோமா? கைது பண்ணி தூக்கி உள்ள உட்கார வச்சாங்களா? காலை உடைக்கணும்னு சொன்னோன்னே இப்போ அங்கங்கெல்லாம் பேச்சுவார்த்தை எல்லாம் பண்ணி காப்பாத்திலாம் விட்டாங்களா?
இதெல்லாம் என்ன மறந்துடுச்சா? எனக்கு ஞாபகம் இருக்கே, எப்படி உங்களுக்குலாம் மறந்து போச்சு? அதுக்கு ஒரு விளக்கம் வேற. அவங்களாம் முக்கியமான நபர்கள். தேங்க்யூ. அப்போ இவர் முக்கியம் இல்லாத நபர், வெத்து பீஸு, வெட்டி பீஸு, வேற என்னங்க வீணா போன பீஸு, இப்படி சொல்லிக்கலாமா? அவங்களும் முக்கியமான நபர்களாம். நீங்கள் தாண்டா சொன்னீங்க எங்கே திரும்பினாலும் எங்களுடைய பேர் தான். நான் சொல்கிறேன், பிஆர் ஏஜென்சிட்ட காசு கொடுத்தா எல்லாரும் தான் பண்ணுவாங்க. கலைஞர் கருணாநிதி அந்த இதோட போட்டு ஸ்டாலினோட ஃபோட்டோ போட்டு அங்கே ஆடினாங்கல்ல, அதே வேலையை பண்ண முடிஞ்சதுல அந்த நுணுக்கத்தை கண்டுகொண்டார்கள். இங்கே இன்ஸ்டாவில் பிரபலமாக இருக்கவங்களுக்குலாம் பிஆர் ஏஜென்சிஸ் இருக்குது. அந்த பிஆர் ஏஜென்சி ஃபோன் பண்ணி இது பண்ணி கொடுத்து காசு கொடுத்தோம்னா மிட்டாக பண்ணி தந்துடுவாங்க. மிட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை பிஸ்கெட்டு போட்டோன்னா வந்து கொள்கையை கொண்டாடுறதுக்கு எவ்வளோ இருக்குது, கருத்தியலை கொண்டாடுறதுக்கு எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் இருந்தால் தானே கொண்டாடுவாங்க. இன்னைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சு, நாளைக்கு ஒரு பேச்சுன்னா எவன் கொண்டாடுவேன்? அடியாளுங்க இருங்க. இதில் மிட்டுன்னு அப்படியே ஒரு கோச்சுக்கிறாங்களாம். அது என்னங்க, அதுக்கு என்ன மீனிங் என்ன? அது உங்களுக்கு அது புரிஞ்சுதா? நிறைய பேர் புரியலையாமாங்க. நான்லாம் செம்ம கடுப்பில் இருக்கேன். என்கிட்ட மீனிங்லாம் அதுக்கெல்லாம் கேட்டுருக்காரு. இல்லைங்க, அதுக்கு நிறைய பேர் புரியலைங்க. இது எதை வைத்து, இது வந்து கருத்தியல் ஆழத்தை வைத்து பாராட்டப்படுவதா, கொள்கை பிடிப்பை வைத்து பாராட்டப்படுதா? இது எதை பாராட்டுறது? வசீகரத்தை வச்சு பாராட்டுறாங்களா? வசீகரத்தை என்னங்கடா பேசிகிட்டு இருக்கீங்க? நானும் போனா போதுன்ட்டு இவங்களை என்ன பண்ணேன், போகிற வகையில் அப்படி தட்டி விட்டு போனேன். ஐயோ 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 கதனாங்க. இந்த ஃபுல்லாக போட்டேன் வாட்சில் பாரி 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 பாரி. அப்போ நம்மளும் சரி பேரை சொல்லாம, ஆனால் மக்களுக்கு உண்மை தெரியணும். எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்க, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இப்போ கூட ஒரு ஈழத்து தங்கச்சி இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டு எனக்கு கேட்குறாங்க, அவர் கொழும்பு போகவே இல்லைன்னா இருந்தாலும் ஆதாரத்தை காட்டுங்கள் அப்படின்னு. இந்த ஆதாரத்தையும் காட்டிடுறேன். போயிருக்காரு, இதுதான் அவரோட ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ நான் போடலப்பா, அவரே தான் போட்டிருக்காரு. என்னக்கு போட்டிருக்காருன்னு கீழே படிச்சுக்கோங்கப்பா. என்னமோ பெரிய போராளி ஓய்வெடுக்க போயிருக்காராம். சரியா, ஓய்வெடுக்க போயிருக்காரு. எங்க? சிங்களவன் மடியில். இதில் நான் உல்லாசமாக போனார்லாம் சொல்லவே இல்லை, ஓய்வெடுக்கிறதுக்கு சுற்றுலா போயிருக்காரு தான் சொன்னேன். ஒருத்தன் உல்லாசமாக போனாரு. உல்லாசமாக போறதுனா வேறடா. நான் சொல்லாதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க. உனக்கு என்னடா வன்மோ? அவன் உல்லாசமா இருக்கிறதுக்கு ஹைதராபாத் அப்படி இப்படின்னு போவான். உல்லாசமா இருந்தார் என்று சொல்கிறார். உல்லாசமாக இருந்தேன் நான், எங்கடா உல்லாசமா இருந்தாருன்னு சொல்றேன்? இவங்களுக்கு ஒரு வன்மம் இருக்கும் போல. அது இவங்களா கக்கிக்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா ஏஐ போட்டோஸ்லாம். நம்ம கேட்ட ஒரே கேள்வி என்ன, ஒன்னா அவன் மதிக்கலையா இல்ல அவன் முட்டாளா, அவ்வளவுதான் கேட்டோம். ஒன்னா இலங்கை உளவுத்துறை வந்து டம்மியா இருக்கணும், இல்ல நீ டம்மியா இருக்கணும். இதுல எது உண்மை? அது இதுதான் கேள்வி. என் கேள்வி இதுல எது உண்மை? ஏதாவது ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டு தான் நீ ஆகணும். இப்ப இல்லை அவர் ஒரு ஆளே இல்லைங்க, அதனால அவன் இந்த ஆள்லாம் வந்து என்னங்க பண்ணிட போறான், இந்த ஆள்லாம் வந்து இங்க இருக்க ஈழத்தமிழர்களுக்குலாம் உணர்வு ஊட்டி நாளை பின்ன ஏதாவது போராட்டம் பண்றதுக்கோ ஆர்கனைஸ் பண்ணி தனித்தமிழ் ஈழம் அடைவதுக்கோ ஏதோ பேச்சுவார்த்தை பண்ணிட்டு போயிட்டாருன்னா அதெல்லாம் பண்ண மாட்டாங்கங்க. சும்மா வந்தோம், ரெமி மார்ட்டினை பார்த்தோம், கொஞ்சம் எடுத்து வச்சோம், அதையே திரும்ப ஆர்டர் கொடுத்தோம் அப்படின்னு வருவாருங்க போவாருங்க. அதனால அவர் ஒன்றும் இல்லாதுங்க அப்படின்னு சொல்லு. அப்புறம் சொல்ல மாட்டேன், அதையும் சொல்ல மாட்டாங்க. என்ன அப்போ இப்போ சொல்லு, இலங்கை இராணுவம் வந்து அந்த அளவுக்கு தப்பான இராணுவம் கிடையாது, அது ரொம்ப நல்ல இராணுவம், தமிழர்கள் வந்தாலும் எதுவும் செய்யாது, இலங்கை ரொம்ப பாதுகாப்பான நாடு, இலங்கைக்கு எல்லாரும் சுற்றுலா வாங்க, அப்படி ஒரு சுற்றுலா வந்து அம்பாசிடர் தான் இவருன்னு சொல்லு. அதுவும் சொல்ல மாட்டேன். என்னடா உங்களுக்கு வேணும்? என்ன வேணும் உங்களுக்கு? எல்லா அயோக்கியத்தனம் பண்ணுவீங்க, பார்த்துட்டு கடந்து போயிடணும். தேர்தல் இந்த ஃபோட்டோ நானா போட்டேன். எரிச்சல் வருதா இல்லை இவங்க பண்ணுறது? ஃபோட்டோ இவங்களே போடுறாங்க, அது சர்ச்சையாகுது. சர்ச்சையானா போனேன்னு சொல்லணும், இல்லை போகலன்னு சொல்லணும். இதில் இவங்க இன்னொரு ஸ்ட்ராட்டஜி பற்றி காமெடி ஃபோட்டோஸ், அதாவது உண்மையான ஃபோட்டோன்னு நம்பிடுவாங்களாம். அதனால அது உண்மை ஃபோட்டோ இல்லைன்னு சொல்லணுமா. அந்த அளவுக்கு தமிழர்கள் முட்டா பயலுக, தமிழர்கள்லாம் முட்டா பயலுக. எங்களுக்கு நினப்பு அப்படி. உடனே வந்து பாரிஸில் அந்த நடிகர் மனோபாலா இருப்பார்ல, அவர் ஒரு படத்துல வந்துட்டு இந்த சேக்கு கிட்ட போய் நிற்கிற மாதிரி, அப்புறம் வந்து இப்போ இந்த திமுக, அது ஒரிஜினல், திமுக வீட்டுக்கு போய் நின்னது ஒரிஜினல். வேற எது சொல்லிருங்கடா, எது ஒரிஜினல் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பாரிஸ்ல உண்மையான பாரிஸ் ஈஃபில் டவர் கீழே நிற்கிற மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க. பார்த்தீங்களா? உட்காந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்குது. இலங்கைக்கு போனியா இல்லையானா பதில் சொல்ல, ஆமா இல்லை. போனீங்கன்னா தமிழ் தேசியவாதியா இருந்துட்டு நீ எப்படி போக முடியும்? உன்னால எப்படி போறதுக்கு என்ன வருது உனக்கு? எப்படி போறதுக்கு என்ன வருது? இப்போ அது யாருக்கு? அது காசு யாருக்குங்க? டேக்ஸு. ஒரு ஆஸ் எ டூரிஸ்டா இப்போ நான் ஸ்ரீலங்காவுக்கு டிராவல் பண்ணேன்னா அது யாருக்கு வருமானம்? இலங்கை அரசாங்கத்துக்கு தான். இலங்கை அரசாங்கத்துக்கு வருமானம். இப்போ நான் இங்கே கேள்வி கேட்குறேன்,
இலங்கையில் ஈழத்தமிழர்களுக்கு நிதி உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தமிழக அரசு நிதி உதவியை கலெக்ட் பண்ணி கொடுக்குது. அது தமிழர்களுக்கு போய் சேராது, இலங்கை அரசாங்கத்துக்கு தான் போகிறோம், அதனால நாங்கள் தனிக்கப்பல்ல தான் விடுவோம்னு சொல்லி விட்டிங்களே ஒரு விடு, ஒரு விட்டிங்களே ஒரு விடு. அது போச்சா போலையா அதுதான் அது ஒரு கான்ட்ரவர்சி. இவங்க விட்டாங்க, அவன் தடுத்துட்டான், எல்லாமே கெட்டு போச்சு. கோடிக்கணக்கு 2 கோடி 2 கோடிக்கு நிவாரண பொருள் போய் அங்கே போய் இன்னும் கெட்டு குட்டிச்சோரா போச்சு. இது எனக்கு எப்படி தெரியும்? ஈழத்தமிழர் மூலமாக தான் தெரியும். அப்போ தேர்தல் நேரம், அப்போ ஏதோ தேர்தல் நாடாளுமன்றம் நினைக்கிறேன், தேர்தல் நேரம், பேசாதீங்க. இப்போ தமிழக அரசு அனுப்புச்சு, அது போச்சு நிவாரணம். ஆனால் அது தமிழர்களுக்கு போய் சேராது, இலங்கை அரசாங்கத்துக்கு போய் சேரும்னு கோவப்பட்டீங்களே. உங்களுடைய கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் இலங்கை அரசாங்கத்திற்கு வருமானத்தை ஈட்டி கொடுக்குறாரு. கேள்வி கேளு, கேட்க மாட்டீங்க. ஏன்னா நேர்மை கிடையாது. கொஞ்ச நாச்சும் அறத்தோடையும் நேர்மையோடு இருந்தா சிங்களவனுடைய மண்ணில் கால் வைக்கிறதுக்கு என்ன வருமா? உடனே இவங்க என்ன ஈழத்தமிழர்லாம் ஈழத்தை விட்டு வந்துடணுமா? எங்க யாரெல்லாம் உண்மையாக ஈழத்திற்காக போராடினவர்கள்லாம் இன்னைக்கு ஈழத்துக்கு போக முடியுதா, வர முடியுதா? புலம்பெயர்ந்த தமிழர்கள் உட்காந்துட்டு இருக்காங்களே, எதுக்கு ஈழம் அடையணுங்கிறாங்க? ஏன் அடையணுங்கிறாங்க? போக முடியுமா அவனால? போனால் அவங்களை விசாரிக்க மாட்டானா? இந்த 4வது மாடிப்பீங்களே, அதெல்லாம் என்ன? அதெல்லாம் பொய்யா? அதெல்லாம் போகஸ் கதைகளா? என்னங்க நடந்துகிட்டு இருக்கீங்க? போனது உண்மை, சரி, இதுக்கான ப்ரூஃபோட நம்ம சொல்கிறோம். ஏன்னா நம்ம இந்த அவதூறு பரப்புற அளவுக்குலாம் சில்லற பயில நாங்கள் கிடையாது. இவங்க தான் அவதூறு பண்ணிட்டு எடப்பாடியை போய் சந்தித்து விட்டாருமாங்க. ஆனால் இவங்க ஃபோட்டோவோடு இருப்பாங்க, அது மாண்புங்க, அது இதுங்கம்மாங்க. இந்த காட்டுறேன், இந்த ஆதாரத்தை பிடிச்சிக்கிட்டு இந்த ஆதாரத்தை போய் பாருங்க. இந்த ஒரு போன ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோ உண்மை தான், ஜூம் பண்ணி பாருங்கள். அதோட நம்பர் பிளேட்ஸ் எல்லாமே ஒரிஜினல் தான், அது ஏஐலாம் இல்லை, இவரே தான் போட்டிருக்காரு. அதை எவனும் ஒருத்தன் போடலை, சுயமாக தான் போட்டிருக்காரு. ஸோ இவர் தான் போட்டிருக்காரு. ஸோ இதையும் அவர்கிட்டே போய் கேளுங்க, எப்போ போனார், எதுக்கு போனார், ஏன் போனார், எதனால் போனார், எவன் சொல்லி போனார், எவன் கூப்பிட்டு போனார், யார் கூட இருந்தார், எல்லாம் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்போ போனாலும் இப்போ போனாராலும் தெரியாது, எப்போ போனாலும் எனக்கு தெரியாது. போயிருக்க, அவ்வளோதான் விஷயம். ஏன் போனேன்? நீ போகிற ஆள் போகக்கூடாதுன்னு ஏன் அடுத்த நான் சொல்லிட்டு இருந்தா? அங்கேருந்து வர சரிங்க. புத்தபிக்கு இங்கே வந்தப்போ ஏன் அடித்தோம்? எதிர்ப்பு. தமிழ்நாட்டுக்கு ஒரு புத்தபிக்கு இங்கே வந்தப்போ ஏன் அடித்தோம்? மான தமிழர் அடித்தாங்களா இல்லையா? ஏன் அடித்தாங்க? அதுக்கு காரணம் சொல்லுங்க. எதிர்ப்பு. அப்புறம் நம்ம போகலாமா? ஈழத்தமிழர்கள் அங்கே அடிமைப்பட்டு கிடக்கிறான். அவன் தாய்நாட்டுக்கு போய் தான் ஆகணும், வந்து தான் ஆகணும். அவங்க போகிறத நம்ம குறை சொல்லலை. நீ தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவன் தெரிஞ்சுன்னா அவனை இலங்கை ராணுவம் கூப்பிட்டு விசாரிக்கும். தெரியல அவனுக்கு, அவ்வளோதான். தெரிஞ்சா விசாரிக்கும். ஆனால் முக்கியமான நபர்களும் கூட அவனுக்கு தெரியாமல் இருக்குமா? அதையும் மீறி அவன் அனுமதிக்கிறான்னா அவன் உங்களெல்லாம் என்னவா பார்க்குறாங்கிறது தான் எனக்கு காமெடியாக இருக்குது. நாங்கள் உங்களை காமெடியாக பார்க்குறதெல்லாம் கடந்து இலங்கை ராணுவம், இலங்கை அரசு உங்களை என்னவா பார்க்குது? மதிக்குது. அது மதிச்சு அப்படி தான் திறந்து விடுமா? அப்போ எந்த இடத்துல அரசியல் செய்கிறீங்கிறத உங்களோட அரசியலை நீங்களே சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க. தனித்தமிழ் ஈழம்னு பேசுகிறோம், இலங்கை அரசாங்கம் நம்மளை கண்டு பயப்படவே இல்லை அப்படின்னா டம்மி பாவா, டம்மி, வேற ஒன்றும் இல்லை. இவ்வளோதான், இதுதான் உங்களோட தரம். இதை வச்சுக்கிட்டு தான் உலக தமிழர்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க ஈழத்தை மீட்போம்னு. இப்படியா? கொழும்புக்கு டூர் போயிட்டா? சரி, அது டூருக்கு தான் போனோன்னு தெரியுமா? அவர் அஃபிஷியல் மீட்டிங் கூட போயிருப்பாரு அப்படிம்பாங்க. சரி வா, ஒரு போன பஸ் கூட நான் காட்டுறேன். ஒருத்தங்க இலங்கையில் ஏது மாடி பஸ் முட்டு கொடுக்குறானுங்க. இலங்கையில் எங்கே மாடி பஸ் இருக்குது அப்படின்னு. இந்த மாடி பஸ் இருக்குது, அந்த ட்ராவல் ஏஜென்சி என்னங்கிறத காட்டுறேன். இதுதான் அந்த ட்ராவல் ஏஜென்சி, பார்த்தீங்களா? இவர் போன பஸ்ஸே நான் காட்டுறேன். இதுதான் அவர் போன பஸ்ஸு, இதையும் பார்த்துக்கோங்க. அந்த பஸ்ஸு இந்த ட்ராக்கில் தான் போகுது, இந்த ஹோட்டலை நோக்கி தான் போகுது, அந்த ஹோட்டலுக்கு போகுது, ஹோட்டலில் ஆளை இறக்கி விடுது. அதுக்கான ஃபோட்டோஸ் எல்லாம் எங்கே இருக்குது தெரியுமா? அந்த ட்ராவல் ஏஜென்சியே ஃபோட்டோ போட்டு வச்சுருக்காங்க. சொல்ல முடியாது, இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. அவன் எல்லாத்தையும் பதிவு பண்ணி வச்சுருக்கான். நம்ம இப்போ ஃபுல்லாலாம் பார்க்குறதுக்கு நேரம் இல்லை, எல்லாம் சிங்களவனாக இருக்கான். எவனா மானத்தமிழ் இருப்பானா? அதுக்குள்ளே மானத்தமிழ் இருப்பானா? சிங்களவனாக இருக்கான். ஸோ அந்த மாதிரி போனவங்க வந்தவங்கலாம் இருக்காங்க. இந்த போய் பாருங்கள், அந்த பேஜ் ஃபுல்லாக இருக்குது. அந்த பேஜே நான் காட்டுறேன். இதுதான் அந்த டூரிஸ்ட் ஏஜென்சியோட பேஜ். இந்த வண்டி தான் அங்கே போய் பார்த்த வண்டி. இந்த வண்டியில் இருந்தால் அந்த கிங்ஸ்பெரி ஹோட்டலில் சுயமி எடுக்கிறார். சுயமி. இதெல்லாம் நாங்கள் பேசக்கூடாது. பேசினா தமிழ் தேசியம் வீழ்ந்துடும். தமிழ்நாட்டில் வீழ்ந்துடும். நீங்கள் கொழும்புல வாழ வச்சுருவீங்க. கொழும்புல போயிட்டு அப்படியே வாழ வைங்க. கிங்ஸ்பெரி ஹோட்டலில் போயிட்டு
ரெமி மார்ட்டினை வச்சுக்கிட்டு நல்லா வாழவீங்க. சில இதெல்லாம் பேசி தாங்க ஆகணும். பேசுறதுக்கு துணிவு இல்லாமல் உட்காந்துக்கிட்டு துணிவோட பேசுவோம். இப்போ என்ன ஒரு 10 பேர் கத்துவான், அவனுக்கு அப்படி தெரிஞ்சு தானே ஆகணும். இது யார் தான் சொல்றது? யாரும் சொல்லலைன்னா யார் தான் பேசுறது? சொல்லுங்க இப்போ புரியல. இது யார் தான் பேசுறது? இதில் வேற காமெடி. நீ மலேசியா போனாயே, நீ நார்வே போனாயே, பாத்ரூம் போனாயே. ஏண்டா மலேசியா போனேன், மாவீரர் தினத்துக்காக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க, போனேன். மலேசியா போனேன்ல, அந்த ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கே தெரியும். போலீஸ் வந்துச்சு. எதுக்கு பண்ணுறீங்க, ஏன் தலைவரோட ஃபோட்டோ இருக்குது, ஏன் இது பண்ணுறீங்க, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேமரா வந்து எடுத்துகிட்டு போனாங்க. நாங்கள் அப்புறம் பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு சரி இவங்க மலேசியாவுடைய இன்டெகிரிட்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் பேசுகிறாங்க, ஸோ நோ இஷ்யூஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளியராக இருந்துச்சு. வந்து வச்சு கேமரா வச்சு எடுத்தாங்கங்க. உளவுத்துறையெல்லாம் வந்து அங்கே போலீஸு அங்கே தமிழ் பேசக்கூடிய ஒரு அதிகாரி வந்தார், அவர் மலாய் பேசக்கூடிய ஒரு அதிகாரி வந்தார். இவங்க வந்து அங்கே உட்காந்து கேமரா வச்சு எடுத்தாங்க வீடியோ, நான் பேசுகிறத. இத்தனைக்கும் வந்து சின்ன சின்ன இடங்கள்ல நடத்தணும். அது மாவீரர் வாரம்னு சொல்லிட்டு மாவீரர் தினங்களை சிறுசிறுக பிரிச்சு. அப்போ போலீஸ் வந்து விசாரிக்காமலாம் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக விசாரிப்பாங்க. என் பாஸ்போர்ட்லாம் வாங்கினாங்க, என் பாஸ்போர்ட்டு பார்த்தாங்க, பாஸ்போர்ட்லாம் காமிச்சோம், எல்லாம் பார்த்துட்டு தான் அவர் இது பண்ணாங்க. நார்வேல அந்த பிரச்சனை வரல. நார்வேல எந்த இடத்துலையும் விசாரிக்கல, இல்லை பண்ணல. அவங்க ஒரு டூரிஸ்ட் மாதிரி தான் பார்த்தாங்க. ஏன்னா அங்கே இன்னும் தெரியும், நார்வே வந்து மேக்சிமம் வந்து தமிழ் ஈழம் சார்ந்த நிறைய முன்னெடுப்புகள் அது இருந்துச்சு. துரோகத்திலையும் நார்வேயை சார்ந்த ஒரு மிக முக்கியமான ஒரு துரோகி இருந்தான். அந்த துரோகியை பற்றி அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஈழத்தமிழர்கள்லாம் எங்கிட்டலாம் உட்காந்து மணிக்கணக்காக அவன் என்னென்ன துரோகம் பண்ணாலாம் சொல்லிட்டு தான் இருந்தாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு தான் வந்தோம். அன்னை பூபதி பள்ளிக்கூடத்துக்கு போனோம், அங்கே அந்த பள்ளிக்கூடத்தை போட்டோம், அங்கே ஒரு நிகழ்ச்சி நடத்தணும். இதெல்லாம் வெளிப்படையாக இருக்குது. போனோம் வந்தோம், வெளிப்படையாக அங்கே நடந்த கூட்டங்கள் இருக்குது, வீடியோஸ் இருக்குது. அது வேற. இது என்னது? இது என்ன சந்திப்பு? இது விளக்கம் என்ன? அவங்க தானே கொடுக்கணும். என்ன கொடுப்பாங்க? சும்மா சுற்றி பார்க்க போனேன்பாங்க. அதுக்கு தானே நீங்களாம் லாக்கி, அதுக்கு தானே நீங்கள் லாக்கி. நான் ஒன்று சொல்கிறேங்க, தமிழ் தேசிய உணர்வு இருக்க யாருமே சிங்களவனுடைய இடத்திற்குள்ளே போடுவதற்கு மனசு வராதுன்னு இல்லை, கூசும். எனக்கும் தலைவரோட நிலப்பகுதியை போய் பார்க்கணும், தலைவரோட இடத்துல போய் காலடி எடுத்து வைக்கணும், அவருக்கு காலடி மண் பட்ட இடத்துலேருந்து ஒரு மண் எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ள வந்து வைக்கணும், கோயிலுக்கு வைக்கணும், இதெல்லாம் எனக்கும் ஆசை இருக்குது. நீங்களாம் அங்கே போய்ட்டு சில பேர் ஃபோட்டோ எடுக்கும் போதெல்லாம் எனக்கும் ஆசைப்படுவேன். சரி இவங்கெல்லாம் போகிறாங்களே, இவங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்கேன்ட்டு நான் யோசிச்சது உண்டு. நம்ம முகம் தெரியாமல் இருக்கிற காலகட்டத்தில் நம்ம போயிட்டு வந்திருக்கலாமா அப்படின்லாம் யோசிச்சதெல்லாம் உண்டு. ஆனால் அதுக்கான சூழல் அமையாது. எப்போ அமையாதுன்னா, என்னைக்கு நீங்கள் ஈழம் வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தொடர்ச்சியாக பேசி உண்மையாக நிற்கிறீங்களோ, இலங்கை இராணுவம்லாம் உங்களை அவ்வளோ சீக்கிரம்லாம் அனுமதிக்காது. அப்போ நீங்கள் உண்மையானவரா இல்லையாங்கிறது முருகனுக்கு வெளிச்சம். நான் முருகன் மேலேயே பாரத்தை போட்டுறேன். முருகனுக்கு தெரியும் என்ன எதுவோ. ஆனால் இப்படி போனது வந்ததை மடைமாத்தாதீங்க. சும்மா இங்கே போனேன் அங்கே போனேன்னு ஏமாத்தாதீங்க. போனது உண்மையாக பொய்யாங்கிறத நீங்கள் தான் விளக்கம் கொடுத்தாகணும். அதை நீங்கள் விளக்கம் கொடுக்கல. ஆனால் இது சந்தேகத்துக்குரியது தான். அதுதான் நான் சொல்ல முடியும். ஓகே, எப்படி எதோ கடைசி ஆப்ஷன் எனக்கு அந்த கண்ணாடி கிடைக்கணும். ஏன்னா அந்த கண்ணாடி போட்டால் நம்ம ஐடென்டிட்டியே ராணுவமே வந்து தெரியாமல் கடந்து போயிடலாம். அவர் போட்டிருந்த அந்த கண்ணாடி ரைட். இதுக்கு மேலே இதை பற்றி பேசி நேரத்தை வீடடிக்க வேணாம்னு நினைக்கிறேன். மிக்க நன்றி பாரு. நன்றி.